ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேச போகிறோம். அவரை பற்றி நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதாவது இனிமே கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் பிறக்க போவதே கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும். அதாவது நம்ம இருக்கும்போது விஜயகாந்தை வந்து நம்ம பெருசாக கொண்டாடவே இல்லை. ஆனால் இறந்த பிறகு அவரை பற்றி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்குங்க. அதாவது முன்னெல்லாம் இந்த ஊர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிராமத்து ஊர்களில் நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட புகைப்படங்கள் ஒவ்வொரு வீட்லையுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒரு புகைப்படம் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கர்ணன் மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ விஜயகாந்த் மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேரை சொல்றாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்த ஒரு நல்ல மனிதர். அவரை பத்தி ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? கேப்டன் விஜயகாந்த் உண்மையிலே மறக்க முடியாது. 1952 மதுரையில கேப்டன் படிக்கிறாரு. அப்பா அவரோட பேரு விஜயராஜ். கேப்டன் அவரோட 1வது வயதுலயே அவங்க அம்மா ஆண்டால இருக்கிறாங்க. ஃபேமிலிலாம் சேர்ந்து அவங்க அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் அவரோட பள்ளி பருவத்திலாம் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்த அரிசி மில்ல விஜயகாந்த் சார் தான் கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் ஒரு நடிகன் ஆகணும்னு மெட்ராஸ். என்னதான் அவர் வசதியான பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் ஆரம்பத்துல சினிமா வாய்ப்புக்கான தேடல்களும் அதுல இருந்த கஷ்டங்களும் அதிகமாவே இருந்திருக்கு. நான் ரைஸ்ல இருந்து சென்னைக்கு வரும்போது போய் சொல்லிட்டு நான் ஏறாத வாசல் கிடையாது. வரும்பொழுது நல்ல பவுடர் பூசிட்டு பஸ்ல போகும்போது நடந்து நிறைய கஷ்டப்பட்டு. ஏன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷா கதாநாயகன்னா நம்ம 4 பேர் பார்த்தா சான்ஸ் கிடைக்கும். பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன். பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுத்தினேன். சினிமால கேப்டன் பிக் ஸ்டார் ஆன அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் படங்கள் வெற்றி அடைஞ்சா போதும், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணும்னு குறிக்கோளா இருப்பார். அதே நேரத்துல தயாரிப்பாளருங்கிற முறையில பார்க்கும்போது நான் நிறைய பேர்களை அறிமுகப்படுத்துறேங்கிற மன திருப்தி அதிகமா இருக்கு. அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் தியேட்டர் நடிகர் என்னுடைய ராவுத்தர் பிலிம்ஸ் படத்திலமா இருக்கட்டும், கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் கேப்டனுக்கு அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சு. 2005 கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இருந்த வரைக்குமே ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த 2 கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்ல கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தனித்தனியே எவ்வளவு பெரிய ஆட்கள். இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதா இருக்கட்டும் இல்ல நேரடியா மோதுறதா இருக்கட்டும், அது கேப்டனால மட்டும்தான். ஆமா, அதாவது இப்போ வந்து எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்றாங்க, உண்மைதான் இல்ல. ஆனா அந்த காலத்துல அதிமுக அப்படிங்கிற 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது தைரியமா பல கேள்விகளை கேட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். வேற யாரும் நான் இது இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. My villains is Kalaignar. My Billy is Jayalalitha. அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்களா இருக்கும்போது சொன்னது எல்லாம். கேப்டன் அரசியல் வந்ததே மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற நோக்கம் தான். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது? நம்ம சொத்தை அடைஞ்சாலும் நம்மளுக்கு தேவை மக்கள். அவர் ஆட்சியில இல்லைனாலும் ஆட்சியில இருக்கிறவங்க அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கலைஞருக்கு எதிரி யாரும் என் பாட்ட முப்பாட்டம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. கலைஞருக்கு எதிரி யாரு ஜெயலலிதாக்கு எதிரி யாரு கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு விஜயகாந்த். கலைஞர் சொன்னாரு கண்ணு கட்டினதுல எனக்கு கண்ணே தெரியல. இந்த மூலம் உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாத வயசு என்ன ஆயிடுச்சு. கேப்டன் அதிகமா வச்சு ஃபன் பண்ணதே ஜெயலலிதா அம்மாவை தான். இவங்க உடனே அவங்க அம்மா என்னடா உங்க அம்மா நோட்டீஸ் அடிச்சு விட்டு சின்ன குழந்தை அம்மான்னு அழுதுதான். என்ன அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். முதலமைச்சர் கடிதம் தான் எழுத முடியும். வேற என்ன எழுதுவாங்க? அதே தான் எழுதி போட்டு கடிதம் எழுதுறாங்களா டைப்ஸும் ஸ்ரீராமச்சந்திரன் எழுதி வேற லெவல். கேப்டனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயா டிவினா அவங்க கிட்ட பிரஸ் மீட்ல பேசுறதே பிடிக்காம போயிடுச்சு. வேற லெவல் மாஸ் பண்ணிருப்பாரு.
நேரடி கேள்வி நீங்க கேட்கறது எனக்கு பதில் சொல்றது ரொம்ப நீங்க பேசுறீங்க. மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்து. இதெல்லாம் டைம்ல பெரிய ஃபேமஸ் ஆகுது. எனக்கு இந்த ஆட்சியே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? இதெல்லாம் வேற இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவருக்கு அரசியல் ஆழமான புரிதல் இருக்கிறனாலையும் அதே அரசியல நிறைய விஷயம் தவறா நடக்குது, ஆட்சி சரியில்லைன்ற கோபம் தான். இங்க சுதந்திரமா யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சுட்டு ஏதோ காலத்தை ஒட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்க நினைக்காது. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அன்னைக்கு சொன்னவர் தான், இவர் சொல்லாததான். காமராஜரை திட்டாததான். நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே. அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவரு கொண்டு வர்றாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமா பிடிக்கிறது. மக்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுக்குறீங்க? என்ன உடனே சொல்லுவாங்க இவன் சினிமா நடிகை, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும். அவங்க சொல்றாங்க, அதை பத்தி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்னை சினிமா நடிகைன்னு சொல்லிட்டு போலான்னு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிட்டு அது தப்பு. ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் ஒரு ஆட்சி தவறா நடக்குதுன்னா அதை தவறுன்னு சுட்டி கட்டி எழுத மாட்டாங்க, பயப்படுறாங்க. கேப்டனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெனரல் ஆட்சி. இந்த கேள்வி நீங்க ஜெனரல் நம்பி கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்க. பயப்படுவீங்க. பத்திரிகைகளை வேற லெவல் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு அந்த டைம்ல. பத்தி எல்லாருமே அச்சடிச்ச மாதிரி சொன்ன ஒரே விஷயம், கோபம் வந்தா நாக்கு முடிக்கணும். கோபம் வந்தா உடனே வெளியே அமைச்சிருக்காரு. டப்புன்னு பேசிடுவாரு. நாக்கு படிக்கிறது மாதிரிலாம் புதுசு இல்லை. இந்த நாக்கு துருத்தனா பாருங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம தனியா போறோம்ன்ற என்னமே இருக்காது. அந்த இடத்துல விட்டா டேபிள் மேல ஏறி போய் அவனை அடிச்சு. அவ்வளவு கோவக்காரா கேப்டன் அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் கூட கோவப்படணும் அப்படின்னு இருந்துச்சு. ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாரு. நாங்களாம் விஷயத்த சொல்லியாச்சு. வந்து அவனுக்கு தரவே தர மாட்டான்னு கேட்டாரு. அவன் ஏதோ நத்திங் டூயிங் தாட் போட்டு ஏதோ பேசினான். நம்மளால சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும். தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும். வேற லெவல் பேசியிருப்பாருங்க. பேச்செல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டைம் பிறகு. நீ என்னன்னால கோபிநாத் நான் சொன்ன விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. கிரவுண்ட்ல மேடை போட்டு அதுல அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் ஆயிங்கிறாங்க. ஏதோ பண்ண இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்ல இருந்து குதிக்கையிலே வேட்டி மடிச்சுதான் இருந்துச்சு. இந்த சைட்ல கம்பு ஊனிருப்பாங்கல்ல உருணல். ஆனா ஒருத்தர் மேல அடிபடாது. பெஸ்ட் ஸ்டண்ட் பெர்ஃபார்மருங்கிறது அது. ஒருத்தர் மேல அடி விழுகல. அந்த அதட்டல் மிரட்டல் எப்படி பாயிறாரு. அப்படியே கூட்டம் அப்படியே தெரிஞ்சு காப்சே போட்டுருக்கிறாங்க. அப்படியே அவ்வளவுதான் ஃபுல்லா ஒதுக்கி ஒத்த ஆளு. அப்படியே வர ஒத்த ஆளு யாரும் இல்ல உள்ள. ஆச்சரியமா. இதே மாதிரி ஒரு விஷயம் சிவாஜி சார் இறுதி ஊர்வலத்திலே நடக்கும். அப்பயும் கேப்டன் தான் இறங்கி அந்த இடத்துல ஒரு மாஸ் காட்டிருப்பாரு. அவ்வளோ பேர்த்தையும் அடிச்சுட்டு போறாங்க. யாரும் அப்படி ஃபுல்லா யாரும் இறங்குறதெல்லாம் போயிட்டாரு. வெட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்க மடிச்சு உள்ள இறங்கிட்டு வரது. குதிக்கையிலே வேட்டி மடிச்சுதான் மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியும். Alibaba and give it a try. Spend less and sell more. Let's grow our businesses together on Alibaba. மேடைகள்ல எப்பவுமே விஜயகாந்த் சாருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னே சொல்லலாம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் நீ இதெல்லாம் ஒரு டைம்ல வந்து பெருசா கலாய்ச்சிருந்தாங்க விஜயகாந்த். கேமராமேனோட பேசுறது இங்க மட்டும் இல்ல, எல்லா மேடைகள்லயுமே. அம்மா சும்மா காசு கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப தூக்கிட்டு இல்ல. இன்னைக்கு என்ன வெள்ள ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா கந்து எடுக்கல அதான் தெரியல. தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு ஸ்டேஜ்ல விஜயகாந்த் சார கேமராமேன்ஸ் எல்லாம் அழுகிறமான் ஸ்டில் கொடுங்கன்னு கேட்பாங்க. விஜயகாந்த் சாரும் கேமராமேனுக்காக அந்த மாதிரி பண்ணுவாரு. அடுத்தடுத்த மேடைகள்ல கேமராமேன்ஸ் எல்லாம் கேப்டன் கிட்ட போட்டோன்னு கேட்டாலே அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சு கேமராமேன் எல்லாம் பதற விட்டாரு.
அழுகிற மாதிரி பண்ணணும். கேப்டன் அந்த ஸ்டில் கொடுத்ததை மறக்கவே இல்லை. ஸ்டேஜ்ல மைக்கு கிடைச்சாலே எல்லாம் அந்த டைம்ல ஒரு மாசான விஷயமா ஜாலியான பேசப்பட்டுச்சு. மனிதர்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன். 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது விஜயகாந்த் சார் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வர எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடுவாருன்றதுதான். ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. டெய்லி பேசிஸ்ல வர எல்லாருக்குமே 3 வேளையும் அன்லிமிட்டடா சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். விஜயகாந்த் சாருக்கு சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்ற விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது எனக்கு சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டா, வாங்க நாங்க மார்க்கெட் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் போட்டு விட்டுறது அதை நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி. நான் என்ன சாப்பிடுவேன் அதான் எல்லாரும் சாப்பிடும். அந்த விஷயம் வளர்ந்து இப்போ நிறைய பேர் பண்றாங்க அதை. ஆனா அதான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். சினிமா சம்பந்தப்பட்ட அவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம். காலையில போனா டிஃபன், மத்தியானம் போனா பிரியாணி, நைட் போனா டிஃபன். இப்பவும் அப்படி இருக்குங்க, இப்பவும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். வரும் பொருள் சாப்பாடு. ஜெயபிரகாஷா சொல்றது ஹோட்டல் லாபியில் நின்று போட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு, அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது. 8 மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சார். நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து போட்டோ எடுத்து போய் சாப்பிடுவோம். அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோட சொல்றது. என்ன ஒரு நைட் வரைக்கும் போச்சு. சாப்பாடு போடுறதை தாண்டி சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன பேர் சொல்றதுன்னே தெரியல. அவர் தன்னுடைய இலை பார்ப்பதை விட அடுத்தவர்கள் இலையை தான் பார்த்து செயல்பாடு அப்படின்பாரு. கறியில் குறையுது பாரு, கூட்டில் பாரு குறையுது பாரு, நல்லா இருக்கு. அடுத்தவங்க இலையே பார்த்து கேப்டன் என்ன மனிதர்கள் அப்படி நாக்கெல்லாம் எங்க இருக்காங்க. அவரை பத்தி சொல்றதுதான் அதிகம். கேப்டன் அவர்கள் படத்துல மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீசியர்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், 7 அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டார். அதாவது கேப்டனை பத்தி யாராவது சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். இவரும் நல்ல ஒரு மனிதன். பத்தி சூரே சொல்லுங்க. சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளவு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. அவர் அலுவலகத்துல நிறைய பண்ணியிருக்காங்க. நெப்போலியன் பொருள்ல மண்ண என்னென்ன யாராருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாங்க. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான். அது உறுதியாக சொல்லணும். எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு விஜயகாந்த் தான் கணக்கில். அவரால் டாக்டர் ஆனவங்க, இன்ஜினியர் ஆனவங்க, எதுவும் படிச்சவங்க நிறையா இருக்காங்க. அவரால் உதவி கொடுத்தவங்க நிறையா இருக்காங்க. அவரே என்ன மறக்கவே முடியாத ஒரு மனிதன். நல்ல நடிகன்னு பேர் வாங்கிறத விட நல்ல மனிதன் என்னை சொல்லணும். நல்ல நடிகராகவும் பேர் வாங்கிட்டார், நல்ல மனிதராகவும் பேர் வாங்கிட்டாரு. கேப்டன் மக்களாகி நமக்கு சொன்ன நல்ல விஷயம் நிறைய. பண்ற தர்மம் சாமி பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ண முடியாதவங்களுக்கு பண்ண. விஜயகாந்துக்கு எப்படின்னா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்னங்கிறது. அதான் நான் மெயினா வந்து பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். உறுதியா நான் பண்ணித்தரேன். நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கும். சரி, நம்ம இருக்கிற காலத்தோட நம்ம என்ன பண்ணணும், இந்த மக்களுக்கு நல்லது. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க, அது இருக்கு, அது கிடைச்சா எனக்கு போதும். என்னை பொறுத்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணும். ஒரு வார்த்தையில சொல்லணும், கேப்டன் மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ண விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பாருங்க, என்ன செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன ஆகும்போது இது நம்மளுக்கு தான் மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒன்று செத்து என்னுடைய பேர் இருக்கிறீங்க. வேற லெவல். இது மாதிரி ஒரு மனிதர்லாம் இனிமே பிறக்க போறதே இல்லைங்க. கேப்டன் தான் இல்லை, எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் இருக்கும்போது நம்ம யாருமே கொண்டாடல, இப்போ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்குமே கேப்டன்
மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நல்ல ஒரு மனிதர். எப்போவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே இல்லை. கேப்டன் விஜயகாந்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.